குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 6/9/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடம். திதி இன்று பிற்பகல் 1 மணி 47 நிமிடம் வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 18 நிமிடம் வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று இரவு 9 மணி 45 நிமிடம் வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் பிற்பகல் 1 மணி 47 நிமிடம் வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 9 மணி 18 நிமிடம் வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராசிரமம் காலை 9 மணி 18. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 15 நிமிடம் வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 18 நிமிடம் வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்று நேத்திரம் முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்னைக்கு அரை கண்ணு தான் திறந்திருக்கும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. சுப முகூர்த்த நாள், சமநோக்கு நாள். இன்னைக்கு சமநோக்கு நாள்னாலே எது ஒன்னாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. முகூர்த்த நாள் வேற இன்னைக்கு, சரிங்களா? அதே போல இந்த விநாயகர் சதுர்த்தி நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இன்றையிலிருந்தே, அதாவது நேற்றைய தினம் வியாழக்கிழமையிலிருந்தே இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும். பிள்ளையாருக்கு பிடித்த பலகாரங்கள், அவருக்கு ரொம்ப பிடிச்சது பொரி உருண்டை, மோதகம், சுண்டல், அவல் பொரி கடலை, அருகம்பில். இதுதான் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. அதே போல 21 இலைகள், 21 மலர்கள். 21 இலைகள் கிடைத்தால் பரவாயில்ல, கிடைக்கலன்னா என்ன பண்றது? கண்டங்கத்திரி இலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. இதெல்லாம் கரிசலாங்கண்ணிலாம் கிராமம் சைட்லலாம் கிடைக்கும். வில்வ இலை, துளசி இலை, வன்னி இலை, அதே போல அருகம்பில், இந்த மாதிரி பவழமல்லின்னு சொல்லுவோம் ஒன்று, அந்த இலை. இந்த மாதிரி நிறைய இலைகள், எருக்க இலை எல்லாம் போட்டு 21 இலைகள் போட்டு பூஜை பண்ணுவது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி 21 பூக்கள். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா மல்லிப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, தாழம்பூ. தாழம்பூ போடலாம், தாழம்பூவை கட் பண்ணி போடலாம், தப்பு கிடையாது. அதே போல மகிழம்பூ, சாமந்தி, அரளி, இந்த மருதாணி பூன்னு ஒன்று இருக்கும், அது செம்ம வாசனையா இருக்கும். அது அந்த மாதிரி பூ, அது மாதிரி 21 பூக்கள் சேகரித்து கொண்டு வந்து விநாயகரை வணங்கலாம். வியாழக்கிழமை அன்றே நீங்க வணங்க ஆரம்பிக்கலாம். அதே போல இந்த விநாயகரை வணங்கினால் என்ன பலன், மரத்தடி பிள்ளையாரை வணங்கினால் கிடைக்கும் பலன்கள் என்ன, அதை பற்றி சொல்ல போற. அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கன்னியில் சந்திர பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண்திருஷ்டி பொடி வாங்கி போட்டவங்க அத்தனை பேரும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்க குடும்பம் மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடியும் போட்டு நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய இந்த பதிவை பார்க்குறவங்க அத்தனை பேரும்
நன்றாக இருக்கணும், மென்மேலும் சிறப்பா இருக்கணும், நோய் நொடியின்றி அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அதே போல தனவசியம், தொழில் வசியம், வியாபார வசியம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் அதாவது நில பிரச்சனைன்னா சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஆனால் வீட்டில் வந்து கடவுளே வராது, குலதெய்வமே இருக்காது. அப்போ அந்த வீட்டில் எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, அங்கே வந்து ஒரு தோஷமானது இருக்கும். அதே மாதிரி இடம் இருக்கும், விற்கவே விற்காது. அந்த இடத்துல அந்த ஒரு சல்லிய தோஷம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. இப்போ இந்த பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருக்கு. அந்த பூர்வீக சொத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்குரியதா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும், வித்துட்டு வேற ஏதாவது இடம் வாங்கி கட்டலான்னு விற்க போகும்போது தேவையற்ற பிரச்சனைகள் அங்கே வரும். அப்போ அந்த இடத்துல வந்து சல்லிய தோஷம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு என்னன்றதை செய்யலாம், கவலைப்பட வேண்டாம். சரி, இப்பொழுது மரத்தடி பிள்ளையாரை வணங்கினால் கிடைக்கும் பலன்கள். மரத்தடி பிள்ளையார் அப்படின்னு சொல்லும்போது அரச மர பிள்ளையார், ஆலமர பிள்ளையார், வன்னி மர பிள்ளையார், புன்னை மர பிள்ளையார், வேப்ப மரத்தடி பிள்ளையார், வில்வ மரத்தடி பிள்ளையார், இலுப்பை மர பிள்ளையார், சந்தன மரத்தடி பிள்ளையார், மகிழ மரத்தடி பிள்ளையார், இந்த மாதிரி நிறைய இடத்துல பிள்ளையாரை வைத்து இந்த மாதிரி வணங்கும் போது சிறப்புகள் என்ன, அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முழுமுதற் கடவுள் விநாயகரை ஆலயத்திலும் வீட்டிலும் ஆற்றங்கரை அரச மரத்தடி என எப்படி வழிபாடு செய்தாலும் கை கூப்பி தொழுதால் கணபதி காப்பாற்றுவார். விநாயகர் எங்க இருந்தாலும் சரி, சில இடத்துல ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கும், நதிக்கரை ஓரத்துலலாம் இருக்கும், அதே மாதிரி காவிரி கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க இருக்கும். எங்க இருந்தாலும் அவரை கை கூப்பி தொழுதால் நிச்சயமாக கணபதி நம்மளை காப்பாற்றுவார். சரி, எந்த மரத்தடியில் பிள்ளையார் இருக்கிறாரோ அந்த மரத்திற்குரிய நட்சத்திரம் நாள் பார்த்து பிள்ளையாருக்கு அபிஷேகம், வஸ்திரம், மாலை அணிவித்து நெய்வேத்தியம் செய்து படைத்து வந்தால், வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் நடக்கும். நல்லா புரிஞ்சு எழுதி கூட வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம அரச மர பிள்ளையாரை பத்தி பார்க்கலாம். இந்த அரச மரத்தடி பிள்ளையாரை எப்போது வணங்கினாலும் உடனடியாக நற்பலன் கிடைக்கும். அதே போல மூல நட்சத்திரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூல நட்சத்திரத்தில் மோதகம் படைத்து குறிப்பிட்ட அளவில் வலம் வந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும். 11 முறை சுத்தி வாங்க. அதே மாதிரி சந்தோஷங்கள் வந்து சேரும். நல்லா புரிஞ்சுக்கணும், அரச மர பிள்ளையாரை வணங்கினால் எப்பொழுது மூலம் நட்சத்திரத்தில் மோதகம் படைத்து ஒரு 11 சுத்து நீங்க அது வலம் வந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும், சந்தோஷங்கள் வந்து சேரும். அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் விநாயகருக்கு அன்ன அபிஷேகம் செய்தால் பூமி இப்போ வந்து நலம் பயிரிடுறாங்க, பயிரிட்டு அதுல லாபமே வரல, அப்படிப்பட்டவர்கள் பூச நட்சத்திரத்துல விநாயகருக்கு அன்னா அபிஷேகம் செய்தால், ஏன்னா நெல்லு தான் நம்ம பயிரிடுறோம், அப்ப அந்த நெல்லுல இருந்து வரக்கூடிய அரிசி நம்ம அன்னமா சாப்பிடுறோம். அந்த அன்னத்தை, அந்த நெல்லை அன்னமாக செய்து இந்த விளைபொருள், அதாவது அபிஷேகம் செய்தால் விளைகின்ற பொருள் பூமியால் லாபங்கள் கூடும், பண கஷ்டம் தீரும். இதை எழுதி வச்சுக்கோங்க. விவசாயம் பண்றவங்களாம் இதை எழுதி வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் செஞ்சுட்டு நடக்கலேன்னு கேட்கக்கூடாது. அப்பப்ப செய்யும் போதுதான், அந்த நட்சத்திரம் வரும்போது செய்யும் போதுதான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி ஆலமரத்தடி பிள்ளையார். இப்ப ஆலமரத்தடி விநாயகரை வழிபட்டால் ஞானம் போற்றும் வாழ்வு அமையும். பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் கன்னி பெண்களுக்கு திருமண தடை நீங்கும். ஆலமரத்தில் வடக்கு நோக்கி அமர்ந்து இருக்கும் விநாயகரை நோயாக அவதிப்படுபவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆலமரம் என்பது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம்னா ஆலமரம் வந்து முன்னோர்கள்.
நல்லா ஏற்கனவே இது ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன். ஆலமரம் முன்னோர்கள். முன்னோர்கள் ஏன் சொல்றேன்னா, ஆலமரம் கொஞ்சம் தூரம் வளர்ந்த பிறகு அதுல இருந்து பாத்தீங்கன்னா விழுதுகள் வரும். அந்த விழுதுகள் தான் பிள்ளைகள். அதுதான் தழைத்து வரும்போது அந்த முன்னோர்களுடைய பரம்பரை விரிந்து பறந்து வளரும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆலமரம். அந்த ஆலமரத்தடியில இந்த விநாயகர் இருந்தால், பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் கன்னி பெண்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். அதே மாதிரி அந்த ஆலமரத்தின் அடியில் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் விநாயகரை ரொம்ப நோயால அவதிப்படுபவர்கள் மகம் நட்சத்திரத்தில் சித்திர அன்னங்கள், சித்திர அன்னங்கள்னா என்ன அர்த்தம்னா 5 விதமான இப்ப சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி 5 சாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொன்னையில வச்சு கூட நிவேதனம் செய்து அதை தானமாக கொடுத்தால் எப்பேற்பட்ட கடுமையான நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம். சரிங்களா? இன்றைக்கு 2 மரத்தடி விநாயகரை பத்தி சொல்லியிருக்க. நாளைய தினம் மீதி இருக்கிற விநாயகரை பத்தி சொல்ற. எழுதி வச்சுக்கிட்டு உங்களால முடிஞ்சா அந்தந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் செஞ்சு வழிபாடு பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை, ஏன்னா விநாயகர் எப்பொழுதும் சங்கடங்களை தீர்ப்பவர், சங்கடங்களை தீர்த்து சந்தோஷத்தை கொடுப்பவர். அதனால விநாயகப் பெருமான் எந்தெந்த மரத்தடியில் இருந்து வணங்கும் போது நமக்கு சுபிட்சம் தருகிறதோ அந்த நட்சத்திரத்தன்று வணங்கி நீங்க அந்த நிவேதனம் செய்த பொருளை தானமாக கொடுங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி எதிர்பாராத தனவரவு, ஆதாயம், கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில் ஆதாயம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்லாம் ஈடேறும். தடைப்பட்ட சில தனவரவுகள் வந்து சேரும். அதே போல விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். எதிராக இருந்து செயல்பட்டவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் விலகும். உங்கள் முயற்சிகள் அத்தனையும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் எல்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திர வரவு மேம்படக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறாமை, போட்டி இதெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். வர்த்தகம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். வேலை சம்பந்தமான பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். மனசுல ஒரு புதிய இலக்கு ஏற்படும். தவறிய சில பொருட்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் மனதில் எந்த இலக்கை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்குகள் இன்னைக்கு பிறக்கின்ற ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மையான ஒரு நாள். அதே போல சொந்த பந்தங்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். கலைத்துறையில் சிந்தித்து செயல்படுங்கள். எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். வங்கி சார்ந்த துறையில பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். திட்டமிட்ட வேலைகள் எல்லாம் நிறைவேறும்.
அதே மாதிரி தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். சிறுதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மனசுல இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். படிக்கிற மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில சாதகமான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகி லாபங்கள் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மனதிற்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான முதலீட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். கூட்டு வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானித்து செய்ய வேண்டிய ஒரு தினமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பொறுமையோடு செய்யுங்க, பொறுமையை கையாளுங்கள். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வீட்டிற்கு தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு இருக்கும். ஒரு விதமான செயல், அந்த செயல்கள்ல ஒரு சில செயல்கள்ல ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மாதிரி இருக்காதீங்க. எந்த ஒரு வேலை செய்தாலும், எந்த ஒரு செயலை செய்தாலும் யோசிச்சு ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க. உங்கள் மீதான சில விமர்சனங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல அதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். உடல் தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் சிக்கல்கள் இருக்கும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதை யோசிச்சு அந்த செலவை செய்யுங்கள். இது வேணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க. வரவுகள் மேம்படும். சிக்கல்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளாம் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் மீதாக இருந்த விமர்சனங்கள்லாம் மறையும். சித்திரை நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு சுதந்திர தன்மை ஏற்படும். தடைப்பட்ட சில வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். வெளியூர் பயண வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் பிறக்கும். உபரி வருமானம் குறித்த சாதகமான சூழல்லாம் உண்டாகும். இறை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி மாமனார் வீட்டு வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் எது செய்தாலும் பணிவோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசய எண் 2 அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தவறிப்போன சில வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம். வேலையில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சமூக பணிகள்ல மாறுபட்ட அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த இலக்குகள் உங்கள் மனதில் ஏற்படும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபகரமான வாய்ப்புகள்லாம் அமையும். தந்தை வழி தொழில் மூலம் சில பேருக்கு அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம்
காவி நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். நட்புகள் வட்டாரம் இன்னைக்கு விரிவாக ஆகும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். லாபங்களும் உண்டாகும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் பெருகும். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதி உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். அந்நிய வர்த்தகத்தில் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். அரசு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை இன்னைக்கு இருக்கும். கடந்த கால நினைவுகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 9 அதிர்ஷ்ட நிறம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். கால்நடை துறைகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். இணையம் சார்ந்த கம்ப்யூட்டர் துறை சார்ந்த ஒரு துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாதியில நின்று போன வேலைகள்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆன்மீக பயணங்கள், அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். பழக்க வழக்கங்களில் சிறு மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினம் மனதில் உள்ள கவலைகள்லாம் அகலக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் இருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் செயல்பாட்டுல ஒரு புதிய அனுபவ அறிவு வெளிப்படும். வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள். சகோதரர்கள் வழியில அனுசரித்து செயல்படுங்கள். உங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வெல்லாம் ஏற்பட்டு விலகும். சமூக பணிகளில் மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு குழப்பங்கள் நிறைந்த நாளாக அமையும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மை. அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சுபகாரி எண்ணங்கள்லாம் சாதகமாக அமையும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். தன வரவுகள்ல ஏற்றம் இறக்கம் ஏற்படும். வீடு மனை விற்பனையில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். உயர் பதவியில இருப்பவர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.